Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம Solo Leveling Season 2 Episode 2 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் மேலே வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ்ல பத்தின வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ வந்து அவன் அடிச்சு போட்ட எல்லா ஐஸ் பியர்ஸும் அவன் சோல்டர்ஸா மாத்திக்குவான். அண்ட் கேட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்க பேக் வந்துட்டு கிட்டத்தட்ட உள்ளுக்கு 3 நாள் ஆயிருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன வேணா ஆயிருக்கலாம், நம்மளால எதுவுமே கணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க வாங்டாங் சூ பயவுல இருக்கான்ல, அவன் வந்து பேச ஆரம்பிப்பான். அவ்வளவுதான், அவன் செத்து போயிட்டான், என்னோட வந்த வேலையே வந்து முடிஞ்சிருச்சு, நான் வந்ததே வேஸ்ட் கிட்டத்தட்ட அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லுவான், ஆக்சுவலா ஒயிட் டைகர் கில்டுல வந்து நம்ம ஜின்வோ கிடையாது, அப்புறம் எதுக்கு அவனை சேர்த்துக்கிட்டீங்க, அப்புறம் எதுக்கு ரைடு போனா, இவங்கெல்லாம் கூட எதுக்கு அவன் போனாங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு கேள்வி வைப்பான். அதுக்கு அந்த மேனேஜர் வந்துட்டு இல்ல, அவர் வந்து கேட்டாரு சி ரேங்க் மிஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாரு, அதனாலதான் அவர் அனுப்பி விட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல அந்த மேனேஜர் சொல்லுவான். நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி உடனே வாங்டாங்ஸும் அவன் கழுத்தை பிடிச்சிருவான். அண்ட் இதுக்கு இடையில நம்ம பேக் வந்து அவரோட சக்தியெல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பிப்பாரு. தேவையில்லாம எங்க ஆட்கள் மேலாம் கை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பவர்ஸ் எல்லாத்தையும் வெளிப்படுத்த ஆரம்பிப்பாரு. கிட்டத்தட்ட அந்த 2 எஸ்ராங் கண்ட்ரஸும் அவங்க பவர்ஸ் வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. பண்ணிட்டு டேங்கர் தான் காட்டுறாங்க, பயபுல உள்ள அங்கேயும் இங்கேயுமா சுத்திக்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல பார்த்து அந்த ஐஸ் பியர்ஸ் எல்லாமே செத்து கிடக்கும். அதை பார்த்தோன்னே இது கண்டிப்பா ஈராங் கண்ட்ரஸா இருக்காது, அந்த ஐஸ் எல்ஃப் தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம், நம்ம அந்த இடத்த விட்டு போறதா நல்லதுங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அதே சமயத்துல கேட்டுக்கு வெளியில 2 சண்டை போட போனானுங்க 2 பேரு. கடைசியில பார்த்தா இன்னொருத்த வந்து தடுத்து வச்சிருவான். தடுத்து வைக்கிறது மட்டும் இல்லாம வாங்டாங்ஸு கிட்ட வந்து பேச்சுவார்த்தை போடுவான். இந்த மாதிரி உன் தம்பியை கொண்டது வந்துட்டு கண்டிப்பா அந்த ஈராங் கண்ட்ரா இருக்காது, நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க, அவர் ரைடு மிஷன்ல தான் இறந்து போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பான். ஆனா அப்ப அந்த தடுத்து வச்சான்ல, அவன் மனசுல நினைப்பான் கண்டிப்பா வந்துட்டு அவன் ஜின்வோவை டார்கெட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி. அதே சமயத்துல மேனேஜரும் மனசுல நினைப்பாரு கண்டிப்பா ஜின்வோ வந்து செத்துருக்க மாட்டான், அவன்கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்கு, அவன் கண்டிப்பா திருப்பி வருவான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். வாங்டாங்ஸுக்கு ஏதோ மெசேஜ் வரும் சே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு ஒரு ஹெசிடேஷனோட தான் வெளியே போவான். பண்ணிட்டு கேட்டுக்குள்ள காட்டுறாங்க இந்த மாதிரி டேங்கர் பைப்புல அப்படியே நடந்துகிட்டே நம்ம பையலுக்கு பாத்துருவான். நம்ம பையலுக்கு என்ன ஜாலியா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பீர் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அதை பார்த்தோன்னே வெறியாயிருவான். டேய் நாங்க என்னன்னா செத்துக்கிட்டு இருக்கோம், பயவுல உயிரோட நீங்க சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வருவான். யார் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா, அவன் எங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்போட வருவான். கிட்டத்தட்ட அவங்க எல்லாம் கொல்றதுக்காக வருவான். நம்ம சன்ஜின்வோ வந்துட்டு சந்தேகப்படுவான். அதே மாதிரி நம்ம சன்ஜின்வோ அடிக்க போவான், நம்பால் ஒரே அடி தான் பறந்து போய் விழுந்துருவான். அதே சமயத்துல சன்ஜின்வோ இன்னொன்னு சொல்லுவான், எவ்வளவு நேரம் மறைஞ்சிருப்பீங்க, உங்களோட பிரசன்ஸ் நான் எப்பயோ ஃபீல் பண்ணிட்டேன்டா அப்படிங்க. அந்த இடத்துல நிறைய ஐஸ் டீமன்ஸ் வந்துடும். அதே சமயத்துல இந்த ஐஸ் டீமன்ஸ் மத்தியில ஒருத்தன் வந்து தலைவன் இருப்பான், அவன் வந்து குதிரை மேல உட்காந்துருப்பான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த குப்பைங்க மத்தியில இவன் ஒருத்தர் இருக்கான், போதும் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்லுவான். யார பாத்திரா குப்பைங்கன்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்வோ சொல்ல, இது எங்க பாச உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி இந்த தலைவன் சொல்லுவான். கிட்டத்தட்ட நம்ம ஜின்வோ கிட்ட இருக்க சிஸ்டமால மத்த அதாவது டீமன்ஸோட பாச கூட வந்துட்டு டிரான்ஸ்லேட் ஆகி நம்ம ஜின்வோக்கு புரியுறபடி வருது. அந்த கூட்டத்தில் ஒருத்தன் சும்மா இருக்காம இவனை தான் முன்னாடி நான் டார்கெட் பண்ணேன், இப்போ அவனை போட்டதெல்லாம் விட மாட்டேன் அப்படிங்க நம்ம ஜின்வோ அவனை போய் டமால் ஒரு தலையில வச்சு அவனை பறக்க விட்டுருவான். கிட்டத்தட்ட அவன் தலை மட்டும் துண்டா போகும். இதை பார்த்தோன்னே லைட்டா ஷாக் ஆயிடுவான். அதே சமயத்துல அடுத்த அட்டாக் நம்ம தலைவனுக்கு தான் நம்ம ஜின்வோ போடுவான். அந்த டார்கெட் மிஸ் ஆயிட்டு வந்து குதிரை மேல அடிச்சிரும். நம்ம லீடர் எஸ்கேப் ஆயிடுவோம் போல இருக்கு. அப்புறம் அந்த லீடர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாங்க கிட்டத்தட்ட வந்து எல்லா ஹியூமன்ஸையும் கொல்லணும் அப்படிங்கிற வெறியோட இருப்போம். எங்க மனசுல எப்பவுமே வந்து ஹியூமன்ஸை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு மட்டும் தான் ஓடிட்டு இருக்கோம். பட் ஒன்ன ஃபேஸ் பண்றப்ப எனக்கு அந்த ஒரு வார்த்தை வரவே இல்லை. ஏன்னா அந்த ஹியூமன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்ககிட்ட இருந்து வரவே இல்லை, கண்டிப்பா நீ எங்கால தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த லீடர் சொல்லுவான். அப்பதான் ஜின்வோவும் திங்க் பண்ணி பார்ப்பான், ஒருவேளை வந்து இந்த சிஸ்டம்னால நம்ம இந்த இடத்துல ஒரு பிளேயரா கன்சிடர் பண்றோம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுல ஓடிட்டு இருக்கும். அதே சமயத்தில் லீடர் வந்துட்டு பேச்சுவார்த்தையிலே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்பான் நம்ம ஜின்வோ கிட்ட. அண்ட் இந்த மாதிரி நீ பின்னாடி இருக்க ஹியூமன்ஸை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, நீ எஸ்கேப் ஆயிடு அப்படிங்கிற மாதிரி இந்த லீடர் வந்து ஜின்வோவை பார்த்து கேட்க, ஜின்வோ வந்து மறுத்துருவான். நான் கண்டிப்பா இவங்களை ஒப்படைக்க மாட்டேன், நான் அவங்க கூட சண்டை தான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்த கால நிற்பான். அதுக்கு அந்த லீடர், தம்பி நான் வந்து சக்தி வைஸ் கூட கம்பேர் பண்ணல, உங்ககிட்ட ஆர்மியை பாரு, என்கிட்ட ஆர்மியை பாரு, கண்டிப்பா என் ஆர்மி தான் பெருசு அப்படிங்க நம்ம ஜின்வோ டப்பு நான் ஆர்மி அந்த இடத்துல சமன் பண்ணுவான். அதெல்லாம் சண்டையை ஆரம்பிச்சிடும். நம்ம ஆட்கள் சில பேர் வந்துட்டு ஓரமா ஒதுங்கி போறதா நல்லதுங்கிற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அவங்கள டார்கெட் பண்ண சில ஹெல்ப்லாம் வரும். சோ அதை நம்ம ஜின்வோ அடிச்சு போட்டுருவான். அண்ட் கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல சோல்ஜர்ஸும் ஃபைட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதே சமயத்துல நம்ம ஜின்வோ அந்த லீடர் 2 பேரும் மாத்தி ஃபைட் பண்ண ஆரம்பிப்பானுங்க. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க விஷுவல்ஸா பாருங்க. சோ அப்பதான் நல்லா இருக்கும்.
அண்ட் இடல வந்து டேங்கர் பைபிள் இருக்கான்ல, சோ அவன் வந்து அட்டாக் பண்ண வந்துருவான். நம்ம ஜின்வோவை போட்டு தள்ளுறதுக்காக வந்துகிட்டு இருப்பான். அந்த டைம் நம்ம ஜின்வோ வந்து ஈக்ரிஸை சமன் பண்ணிடுவான். சமன் பண்ணி டேங்கரை போட்டு தள்ளி அவன் பவர்ஸ் அப்சர்வ் பண்ணி ஒரு புதுவிதமான சோல்ஜரா மாத்திடுவான். கிட்டத்தட்ட அந்த பேரை கூட அயன் அப்படிங்கிற மாதிரி வச்சிருவான். சோ அயனுமே இப்ப கூட சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா அதுக்கப்புறம் 3 பேர், அதாவது ஈக்ரிஸ், ஜின்வோ, அதுக்கப்புறம் அயன் 3 பேர் சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பிப்பானுங்க. ஃபைட் சும்மா இன்டென்ஸா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். மரணமா போகும் ஃபைட். ஏன்னா 3 பேர் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணுவானுங்க. என்னதான் அட்டாக் பண்ணாலும் பாருகா கிட்டத்தட்ட வந்து அவன் வைட்டல் ஸ்பாட்ஸை மட்டும் வந்து சேஃப்டியா வச்சுக்கிறான். மித்த இடத்துல அடி வாங்கிக்கிறான், வைட்டல் ஸ்பாட்ஸை சேஃபா வச்சுக்கிறான். அண்ட் நம்ம ஜின்வோ வந்துட்டு அவனோட பிளேட வீசுவான். கிட்டத்தட்ட வந்து மிஸ் ஆயிடுற மாதிரி தான் இருக்கும். எஸ்கேப் ஆயிடுவான் பாருகா. அண்ட் சடனா பார்த்தா ஜின்வோ வந்து அந்த பிளேட திருப்பி இழுத்துருவான். சோ அதனால வந்து கிட்டத்தட்ட ஒரு டேமேஜ் ஆயிடும். அவன் வந்து கண்டிப்பா அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிட்டான். பாருகா கன்ஃபியூஸ் ஆன கேப்பை பயன்படுத்தி மேஜஸ் இவங்க எல்லாம் உள்ள இறங்கி எப்படியோ வந்து அவனை டவுன் பண்ணிடுவாங்க. அந்த ஃபைட்டை விசுவல்ஸா பாருங்க. அண்ட் கடைசியில எப்படியோ வந்துட்டு வித்தெல்லாம் காட்டி நம்ம ஜின்வோ பாருகாவை தோக்கடிச்சிருவான். கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் பவரா தான் இருந்திருக்கும். ஏன்னா சோல்ஜர்ஸ் இல்லாம கண்டிப்பா வந்து நம்ம ஜின்வோவால இதை பண்ணிருக்க முடியாது. ஃபைட் முடிஞ்ச பிறகும் அயன் வந்து போட்டு டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். சோ அயன் கிட்ட போயிட்டு நிறுத்து, உன் ஃபியூச்சர் நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருவான். உடனே எல்லாமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அதே மாதிரி பாஸ் டிஃபீட் பண்ணனால இந்த இடத்துல கேட் ஓபன் ஆயிடுச்சு. எல்லாருமே வெளியே போறதுக்கான சான்ஸும் வந்துருச்சு. கேட்டுக்கு வெளியே பேக் வந்து காத்துக்கிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட 7 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு. உள்ளுக்கு வந்து ஒரு வாரம் ஆயிருக்கும், 7 நாள் ஆயிருக்கும். மேனேஜர் கேட்டு பார்ப்பான், பேக் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்க. கண்டிப்பா கிடையாது, உள்ளுக்கு போயிருக்கிறது ஏன் ஆட்கள், சோ கண்டிப்பா நாங்க வெயிட் பண்ணி தான் ஆவேன் அப்படிங்க. டக்குன்னு பார்த்தா உள்ள இருந்து நிறைய பேர் வருவாங்க. அதை பார்த்தோன்னே சந்தோஷப்படுவாங்க. அண்ட் கிட்டத்தட்ட வந்து பேக் ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருப்பான். கடைசியில பார்த்தா வந்து லைட்டா வந்து டிசப்பாயிண்ட் ஆவான். ஏன்னா உள்ளுக்கு வந்து வர்ற எல்லாமே லோவர் ரேங்க் ஹண்டர்ஸ். சோ மித்தவங்க யாருமே வெளியே வரல. சோ இதை பார்த்தோன்னே டிசப்பாயிண்ட் ஆவான். அண்ட் வந்து ஜின்வோவும் வா கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்க பேக் தடுத்து நிறுத்துவான். சோ பேக் வந்து கிட்டத்தட்ட வந்து ஜின்வோ மேல சந்தேகப்படுவான். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து அவன் கில்டு மெம்பர்ஸ் வந்து 6 பேர்த்த காணாம். சோ ஜின்வோட்ட கேட்கறப்ப ஜின்வோ வந்து நீங்க கிட்டத்தட்ட எனக்கு தேங்க் தான் பண்ணிருக்கணும். ஏன்னா நிறைய பேர்த்த நான் காப்பாத்து கூட்டு வந்திருக்கேன். சோ அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அந்த 6 பேர்த்த ஃபோக்கஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து ரூடா வந்து கண்ண வைப்பான். கடைசியில பேக் வந்து தேங்க்ஸ் சொல்லிடுவான். எங்க மெம்பர்ஸை காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுவான். அதே சமயத்தில் நம்ம ஜின்வோவும் கிளம்பிடுவான். அண்ட் அதே மாதிரி பேக் வந்து போறப்ப நம்ம மேனேஜர் கிட்ட சொல்லுவான், எப்படியாவது இந்த பையனை வந்து நம்ம கில்டுக்குள்ள இழுத்து போட பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போவான். அண்ட் நம்ம ஜின்வோட ஃபேஸ்ல வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தெரியும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பாருகாவை வந்துட்டு அவன் ஆர்மியில சேர்த்துக்கு ட்ரை பண்ணி பார்த்திருப்பான். பட் ஒன்றும் வேலைக்கா இருக்காது. 3 தடவை வந்து ட்ரை பண்ணிருப்பான். 3 தடவையுமே வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும். சோ அதை நினைச்ச ரைட்டா வந்து ஃபீலா போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்க டைம்னு பார்த்து நம்ம ஜின்னா கூப்பிடுவா, பிரேக்ஃபாஸ்ட் கூப்பிடுவா. அந்த டைம்னு பார்த்து இன்னொருத்தனை கூப்பிடுவான். யாருன்னு பார்த்தா ஜின்னுல் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். சோ காஸ்டியூம்லாம் போட்டு வந்திருப்பான், மாசா இருப்பான் ஆளு. சோ அதே டைம்ல வந்துட்டு இன்னொரு பொண்ணு வரும். யாருன்னு பார்த்தா ஹானா தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கும். சோ ஹானாவும் ஜின்வோவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நைட்டு தூங்குனியா, என்ன பண்ண அப்படிலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க நம்ம ஜின்னுல் வந்து தப்பா எடுத்துக்குவான். 2 பேரும் ஒரே நைட்டு வந்து ஏதோ படுத்திருப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஜின்வோ வந்து வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு வந்தாலும் அப்படிங்க ஜின்னுல் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். அதோட அந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. சோ நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.